ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மீ எபிசோட் நம்பர் 7. எபிசோட் ஸ்டார்ட்ல அந்த விட்னஸ் பண்ணு கில்லர் என் வீட்டில் தான் இருக்கான், மினிக்கு ஆபத்துன்னு ஈரனுக்கு மெசேஜ் பண்ண ஈரன் வேக வேகமாக ஓடி போய் அவங்களோட டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை ஈரோ ஒட்டு கேட்பாரு. ஈரனும் வேகமாக போக மினி போராடிட்டு இருப்பா. இப்போ அப்படியே அந்த சீன் கட்டாக ஈரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு பூ மேலே படுத்துட்டு இருக்க ஈரோ அந்த பூவை அள்ளி பார்ப்பாரு. ஆனால் ஈரோவோட கையில் இருக்கிறது சிவப்பு ரோஸ் இல்லை, சிவப்பு ரத்தம். ஈரனும் ஈரவை கூப்பிட அப்பதான் ஈரோ சுயநினைக்கே வருவாரு. மினியோட உயிரை காப்பாத்த சொல்லி ஈரின்னு சொல்ல ஈரோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஈரனும் மினி எப்படி இருக்கான்னு கேட்டா ஈரோ உன் அண்ணாவை கண்டுபிடின்னு ஈரோ போயிடுவாரு. அந்த விட்னஸ் பண்ணீங்கன்னா அவன் நல்லா தான் இருக்கா. இந்த கொலைக்காரன் மினியோட காலில் தான் குத்திருப்பான். இந்த பொண்ணு ஃபிளாஷ் யூஸ் பண்ணி போட்டோ எடுத்ததுனால தான் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த பொண்ணு கிட்ட வந்து மினியை ஒழுங்கா குத்தாம விட்டுட்டான். இல்லைன்னா கண்டிப்பா மினி அங்கேயே இருந்து போயிருப்பா. மினிக்கு என்னாச்சுன்னா இந்த கொலைக்காரன் ஆர்ட்ரியில குத்திட்டான். டிராஃபிக் எதுவும் இல்லாம 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனா மினியோட உயிரை காப்பாத்தினா. ஆனா மினியோட கெட்ட நேரம் அந்த டனல்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இவங்க டனல்ல சுத்தி போனாங்கன்னா 20 நிமிஷம் ஆகும். அந்த நேரம் பார்த்து மினிக்கு கார்டியக் அரெஸ்ட் வர ஹீரோ ஷாக்கை கொடுத்து காப்பாத்துவாரு. என்னதான் ஹீரோ காப்பாத்தினாலும் மினியோட ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்கு. அதனால ஹீரோ டைரக்டாவே தன்னோட பிளட்டை கொடுப்பாரு. ஏன்னா ஹீரோவோட பிளட் ஓ டைப், யூனிவர்சல் டோனர். எப்படியோ மினி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. இன்னொரு பக்கம் இரின் அந்த போட்டோல வச்சு ஒரு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. மினி அந்த கொலைகாரன் கூட சண்டை போட்டிருக்கா, அவனை பிடிச்சி கீறி இருக்கான். இதெல்லாம் இந்த விட்னஸ் பண்ணி எடுத்த போட்டோல தெரியும். அப்படின்னா மினியோட நெக்கத்துல கண்டிப்பா அந்த கிளரோட டிஎன்ஏ இருக்கும். இதை ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோவை ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க இரின். இப்ப சர்ஜரியில முடிஞ்சிடும். மினி ஓகே தான். ஆனா பிரச்சனையா இருக்கிறது அவ கால் அடிப்பட்ட அடி இல்ல, அவ மணிக்கட்டுல அடிப்பட்ட அடி. அங்க ஒரு சின்ன கீரல் இருக்கும். அந்த கீரல்னால கைக்கு போக வேண்டிய நரம்பு கட் ஆயிடுச்சு. அதை மட்டும் கியூர் பண்ணல கையே செயல்படாம போயிடும். அதுக்கான மிஷின் இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல. மிஷினே இல்லாம ட்ரீட் பண்ற ஹீரோ மாதிரி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரால மட்டும்தான் மினியோட கையை காப்பாற்ற முடியும். ஹீரோக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேட் பண்றதுக்கு அலோடு இல்ல. அதனால ஹீரோ மினியை தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாரு. ஆனா ஹீரோக்கு தான் அசிஸ்டன்ட் வேணுமே. சரின்னு கிம்முக்கு கால் பண்ணா கிம் நல்லா குடிச்சிட்டான், அவனால வர முடியாது. ஹீரோ ஒரு கிரைம் விக்டம ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண விஷயம் சீஃப் டாக்டருக்கு தெரியும். அவரும் ஹீரோட அம்மாக்கு தெரியாத மாதிரி மறைச்சு மறைச்சு கேட்பாரு. ஆனா ஹீரோட அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப வேற அந்த கொலைகாரன் ஹீரோனோட அண்ணா வெளியே சுத்திட்டு இருக்கான். ஹீரோ வேற பாஸ்ட புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தன்னோட பையனை அப்ராடுக்கு சீக்கிரமா அனுப்பிடலான்னு ஹீரோட அம்மாவும் முடிவு எடுத்துருவாங்க. இங்க எப்படி போயிட்டு இருக்க எதுவும் தெரியாத ஹீரோட அண்ணா கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிரைம் ஸ்பாட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் மேல இருக்க லைட்ல ஒரு பிளாஸ்டர் இருக்கிறத பார்ப்பாங்க. அங்கதான் அந்த கில்லர் ஒரு கேமராவை செட் பண்ணிருக்கணும். அது மூலமா தான் அவன் டோர் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி நைட்டு நேரத்துல உள்ள பூந்துருக்கணும். அவன் கேமரா வாங்க வச்சிருந்தான். பக்கத்துல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கணும்ல. அதுதான் இப்ப செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ மினிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு டாக்டரோட ஹெல்ப்போட. இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு தான் அண்ணா இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். ஹீரோனும் அண்ணாவை பக்கம் ஓடி ஓடி வந்தா அண்ணா எஸ்கேப்பு. அந்த ஸ்டோர்ல இருக்க பையன் மூலமா அண்ணா அங்கதான் வந்ததை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் ஹீரோனால அவங்க அண்ணாவை பிடிக்க முடியல. இதனால சந்தேகம் வந்தது என்னமோ ஈரனோட ஃப்ரெண்டுக்கு தான். மினியோட இன்சிடென்ட் நடக்கும்போது ஈரனோட அண்ணா அந்த இடத்துல தான் சுத்திட்டு இருந்தாரா. போன் லொகேஷன் மூலமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் ஈரன் அரெஸ்ட் பண்ணணும்னு அண்ணாவை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வியர்டா இருக்கும். ஒரு போன் லொகேஷனுக்காக அரெஸ்ட் பண்றதுக்காக ஈரன் சுத்திட்டு இருக்காங்க. நீ ரொம்ப வியர்டா பிகேவ் பண்ற. யார் அவன் கேட்க ஈரன் உண்மையை சொல்லிடுவாங்க. தான் அண்ணன் தான் ஒரு கொலைக்காரன் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னுட்டான்னு. இப்பதான் கிம்முக்கு ஹீரோ ஒரு கிரைம் விக்டிமை தூக்கிட்டு வந்ததே தெரியும். கிம்மு இப்ப நீ ஒரு கிரைம் விக்டிமை தூக்கிட்டு வந்தனா அப்ப நீ டிடெக்டிவ் இருந்தியா? இந்த டைம்ல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ குடிச்சிட்டு இருக்கன்னு சொன்னேன், இங்க என்ன வந்தன்னு கேட்க ஹீரோ எமர்ஜென்சின்னு கால் பண்ணிருக்காரு. அதான் என்னாச்சுன்னு எட்டி பக்கத்துக்காக வந்திருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் மினி பத்தி கேட்க வந்தா ஹீரோ உன் அண்ணாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்பாரு. ஹீரோவும் இப்பவும் இதெல்லாம் உன் அண்ணா ரிவெஞ்சுக்காக தான் பண்றான்னு தோணுதான்னு கேட்க ஹீரோனும் அதான் எனக்கும் தெரியல, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு அதுதான் கன்வின்ஸ் ஆக மாட்டேதுன்னு ஹீரோனும் போக இப்ப ஹீரோக்கும் சரி ஹீரோனுக்கும் சரி அண்ணா தான் இந்த கொலைய பண்ணிருப்பாங்களான்னு லைட்டா சந்தேகம் வருது. அடுத்த நாள் மினி கண்மழிச்சிருவா. ஆனா அதிர்ச்சினால அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எனக்கு மட்டும் ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கல்பரேட்டை நம்ம பிடிச்சிருக்கலாம் சாரின்னு மினியும் சொல்ல ஈரின் உனக்கு ஞாபகமே வரலனாலும் சரி நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்க ஹீரோ அண்ணாவை பத்தி தான் பாத்துட்டு இருப்பாரு. அப்போ கிம் வந்து மினி ஓகேன்னு சொல்ல ஹீரோவோட செல்போனையும் பார்ப்பான். அதுல ஹீரோ அண்ணாவோட போட்டோ இருக்கும். நீ இதை மினிக்கு கட்டி கன்ஃபார்ம் பண்ண போறியான்னு கிம்மும் கேட்க ஹீரோ அதான் பெஸ்ட் ஐடியான்னு சொல்வாரு. ஆனா மினி தான் ஷாக்ல இருக்காளே, அவளுக்கு தான் எதுவுமே ஞாபகம் வரலையே. இருந்தாலும் ஹீரோ எப்பவுமே கரெக்டா தான் செய்வாருன்னு கிம்மு விட்டுருவான். ஹீரோக்கு
ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. பழி வாங்கணும்னு நினைச்சா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஈரவே கொண்டிருக்கலாம். எதுக்காக மினியோட அப்பா மினி இவங்களெல்லாம் கொல்லணும்? இத்தனைக்கும் மினி ஹீரோவோட பேஷண்ட் கூட இல்ல. அதுக்கு தான் கிம் சொல்வான். பழி வாங்கணும்னா கொலை பண்ண மட்டும் அவசியம் இல்ல. வேற வழியும் இருக்கு. ஆனா இதுவும் ஹீரோக்கு கன்வின்சிங்கா இருக்காது. ஹீரோவை அவன் எமோஷனலா அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா ஹீரோவை சுத்தி இருக்கவங்கள தான் கொலை பண்ணும். உதாரணத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ. ஆனா இங்க கொலை நடக்கிறதுலாம் சம்பந்தமே இல்லாம மினியோட அப்பாவ. இங்க வேற ஹீரோயின் தான் அண்ணாவை அரெஸ்ட் பண்ணணும்னு டீம் லீடர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா டீம் லீடருக்கு இதெல்லாம் கதை மாதிரி தான் தெரியுது. எவிடன்ஸ் இல்ல. சாதாரண போன் சிக்னல்லாம் வச்சு ஹீரோனோட அண்ணாவை சஸ்பெக்ட்னு வைக்க முடியாது. அப்பதான் ஹீரோயின் அந்த கில்லர் தான் அண்ணன் தான் சொல்ல டீம் லீடரும் உன் கரியருக்கு கரைப்படக்கூடாதுன்னு உன் கிரிமினல் அண்ணாவை துரத்திடணும்னு நினைக்கிற. இந்த கேஸ்குள்ள நீ வராத. இதுக்கு மேல இது என்னோட கேஸ். எனக்கு தெரியாம ஏதாவது பண்ண பிச்சு புடுமை பிச்சுன்னு டீம் லீடர் போக. ஆனா ஹீரோயின் ஒரு தப்ப பண்றாங்க. தானாத கொலைக்காரன்னு முழுசா நம்புறாங்க. அதை விட்டு வேற வெளியில யோசிக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தன் லாயர் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஹீரோ உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்காக ஹீரோனோட அண்ணா தான் முன்னாடி வந்தான்னு. ஹீரோனோட அண்ணா வேலை செஞ்சுட்டு இருக்க அப்போ வேணும்னே ஒரு கேங் மேல போய் விழுந்து அவனுங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிருவாரு. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடும். கடுப்பான அவனுங்க செம்ம அடிபட்டு அடிப்பானுங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு அதுக்காக ஹீரோனோட அண்ணா காசை வாங்கிட்டு இருப்பாரு. ஹீரோனோட அண்ணா வேணும்னதை போய் விழுந்திருப்பாரு. அடி வாங்கினத இந்த ஆளு ரெக்கார்ட் பண்ணிருப்பான். ஹீரோயின் தான் அண்ணா வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுல லா புக் இருக்கும். ஹீரோனோட அண்ணா அதெல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாரு. அதுக்குள்ள இந்த லாயர் ஃப்ரெண்டோட போட்டோவும் இருக்கும். ஹீரோனோட அண்ணா இந்த கேஸ திருப்பி ஓபன் பண்ற ஐடியால இருப்பாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோனோட அண்ணாவை தேடவே வேணான்ட்டுருவாங்க. ஆனா ஹீரோயின் நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் அண்ணா வீட்டுக்கு போக போலீஸ்கார பார்த்தோன்னே அண்ணா எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ போய் ஹீரோன் அண்ணா வீட்டு கதவை தட்டிட்டு இருப்பாரு. ஹீரோன் அங்க வர அண்ணாதான் வீட்டுல இல்லையே. நைட் ஆயிடும். சீஃப் டாக்டரு எமர்ஜென்சின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் கிளம்புவாரு. அப்படி என்ன எமர்ஜென்சினா இந்த பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ். லிஃப்ட் ஓப்பன் ஆனவனே செம்மையா போஸ் கொடுப்பா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளால நடக்கவே முடியாது. அவளுக்கு ப்ராஸ்டசிஸ் சர்ஜரி நடந்திருக்கும் 3 வாரத்துக்கு முன்னாடி. சடனா அந்த ப்ராஸ்டசிஸ் நகர்ந்துடுச்சு. அதனால அவளால நடக்க முடியல. வீல் சேர் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், என்னால நடக்க முடியும்னு தட்டி தட்டி நடந்துட்டு இருப்பா. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீஃப் டாக்டர் கிட்ட ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு ஹீரோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2வது அந்த பொண்ணு ஹீரோ தான் வேணும்னு அடம் பிடிச்சு கூப்பிட்டுருக்கா. இப்படி இந்த சீன் கட்டாக்க இந்த லாயர் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அண்ணா லாயரை மீட் பண்றதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா லாயர் ஃப்ரெண்டு போன வருஷம்தான் இந்த மாதிரி ஒரு ரீட்ரையல் கேஸ வின் பண்ணிருக்கலாம். இங்க ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ்க்கு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்க சர்ஜரி பண்ணணும் தான். இவ எந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணாலும் அவங்க கிட்டே பண்ணிக்க சொல்லி ஹீரோவும் போக அப்பதான் லாயர் ஃப்ரெண்டு கால் பண்ணுவா. இந்த மாதிரி ஹீரோனோட அண்ணா தான் ஆபீஸ்க்கு வந்தேன்னு சொன்னோன்னே ஹீரோ நான் மூஞ்ச பார்த்து கேட்டுக்கிறேன்னு ஹீரோ கிளம்ப லாயர் ஃப்ரெண்டு வேணான்னு சொல்வா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. நான் வரேன்னு காலை கட் பண்ணிருவாரு. லாயரும் யார் மேல அப்சஸ்டா இருக்காங்களே தெரியலையே புலம்பிட்டு இருக்க ஹீரோ கிளம்பலன்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆக்ட்ரஸோட அசிஸ்டன்ட் வந்து தடுப்பான். ஹீரோவையே சர்ஜரி பண்ண சொல்லுவான். ஹீரோவும் சர்ஜரிக்கு அவங்க ரெடியான்னு கேட்க அந்த பொண்ணு கால்ல இருந்து ஃபாஸ்டிங் இருந்தாலாம். எதுவும் சாப்பிடலையா. சர்ஜரிக்கு அவர் ரெடி தான். அதனால ஹீரோக்கு வேற வழியே இல்ல, சர்ஜரி பண்ணணும். இங்க ஹீரோனோட அண்ணா அடியெல்லாம் வாங்கின காசை லாயர் ஃபீஸா கொடுப்பாரு. கேஸை ஓபன் பண்ண சொல்வாரு. ஹீரோட அண்ணா அன்னைக்கு ட்ரக் எடுத்தாலும் நான் கொலை பண்ணேன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் காரணம்னு கேஸை ஓபன் பண்ண முடியாது. அப்பதான் ஹீரோனோட அண்ணா இன்னொரு விஷயத்த சொல்வாரு. இன்னொரு கல்பிரிட் இருக்கான். அன்னைக்கு ஹீரோனோட அண்ணா ஒருத்தன் கதவு திறந்துட்டு வெளியே விடுறத பார்த்தாரு. யாருன்னு லாயர் ஃப்ரெண்டும் கேட்க ஹீரோனோட அண்ணா லாயர் ஃப்ரெண்டை பார்க்க அப்படி இந்த சீன் கட்டாகும். இப்போ ஹீரோ சர்ஜரிலாம் முடிச்சுட்டு லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் வரேன்னு சொல்ல. ஆனா ஹீரோனோட அண்ணா ஆல்ரெடி போயிட்டாராம். என்னாச்சுன்னு ஹீரோவும் கேட்க லாயர் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்வா. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அண்ணா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் அந்த வீட்ல இருந்து வெளியே ஓடினானா. இதைத்தான் அவன் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். ஆனா அப்போ அவரு ட்ரக் யூஸ் பண்ணதுனால யாரோ அதை எடுத்துக்கல. யாருன்னு ஹீரோவும் கேட்க லாயர் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாதுன்னு காலை கட் பண்ணிருவாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பாங்க. லாயர் ஃப்ரெண்டும் யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோனா யாரா இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு க்ளோஸா இருக்கிறவன் தான். ஒருவேளை லவரா இருக்கலாம். நிறைய கொலை ஜலசியால தான் நடக்குமாமே அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது அவன் ஹீரோவை தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். இங்க எப்படி போயிட்டு இருக்க அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவளால மூச்சு விட முடியல. ஹீரோக்கு கால் பண்ணா ஹீரோ காரை எடுத்துட்டு வேகமா இங்க போயிட்டு இருக்காரு. கால் அட்டன் பண்ணல. சீஃப் டாக்டருக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட்
ஐயையோ இன்னும் என்ன ஆச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். எதை எடுக்கிறதுக்கு வந்த கிம்மோ அந்த சத்தத்தை கேட்டு பயப்பட இந்த அசிஸ்டன்ட் கடைசி ஒரு தடவை அந்த பொண்ணோட மூஞ்ச பாத்துக்கிறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அவன் அந்த ஆக்ட்ரஸ் செத்துருவான்னு முடிவே பண்ணிட்டான். டேய் இருடான்னு அவனை அமைதிப்படுத்திட்டு கிம்மு சீஃப் டாக்டர் 2 பேரும் அந்த ஆக்ட்ரஸ காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வேகமா ஹீரோ எங்க போனார்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி ஹீரோனோட அண்ணாவை யாரோ ஒருத்தங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு இழுத்துட்டு போனாங்களாம். அது யாருன்னு பார்த்தா அந்த கேம்லிங் கேங்கு. அவனுங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோனோட அண்ணா பண்ண வேலையினால அவனுங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சான். அவனுங்க அடி அடி நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா போலீஸோட சத்தத்தை கேட்டவனே எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஹீரோயின் டீமே அந்த பில்டிங்குள்ள போனா பின்னாடி வழியா வந்த ஹீரோ கிட்ட அண்ணா மாட்டிப்பான். ஹீரோவும் என்னடா சொல்லணும் உனக்குன்னு கேட்க அதுக்கு அண்ணா உனக்கு என்ன கேட்கணுமோ அதான். ஹீரோவும் எதுக்காக என்கிட்ட வந்த அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்ல அதுக்கு அண்ணா நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேட்ட நான் ஏன் இதை பண்ணனு நானும் 7 வருஷமா அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏன் அவளை கொல்லணும் ஆனா எனக்கு காரணமே தெரியல. ஏன்னு தெரியுமா நான் அவளை கொல்லல. இதை கிட்ட இருக்கு கோவரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் என்ன அடிச்ச. எல்லாருக்கும் முன்னாடி அடிச்ச. ஏன்னா அப்பதானே எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு இது தேவை தானே. இதெல்லாம் ஒரு ட்ரிக் இல்ல என்ன ஃபேம் பண்றதுக்கு. நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட கொலை பண்ணல. நான் போகும்போதே அவ செத்து கிடந்தா. அப்படின்னா யாரோ ஒருத்தன் அங்க இருந்தான். அவன் தான் கல்பிரிட்டு. உனக்கு தெரியாதா? யாருன்னு தெரியாது? உனக்கு தெரியும் தானே. இப்படி சொல்ல ஹீரோவை யோசிச்சு பாப்பாரு. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாடிக்கு பக்கத்துல ஹீரோ தான் நின்னுட்டு இருப்பாரு. இத பத்தி ஹீரோவை யோசிக்க ஹீரோட அண்ணமோ என்ன இப்படி பாக்குற அப்போ நீதானா அது அன்னைக்கு உடனே நீயா என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னு சீட் பண்ணிட்டாலன்னு ஹீரோக்கு கோவம் வந்துடும். 2 பேருக்கும் சண்டை நடக்கும். ஹீரோ அண்ணாவோட கழுத்தை பிடிக்க ஆனா ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட கழுத்து பிடிக்கிறதுலாம் ஞாபகம் வரும். அப்போ ஹீரோவா கிளறு. இந்த சந்தேகத்தோடயே இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.